கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை. உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் சங்கீதம் 91:4 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும் என்று சொல்லிட்டு 91:13 சொல்லுகிறது. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அப்ப இந்த 2 வசனங்களும் எதை காட்டுகிறது என்றால், தேவனிடத்திலிருந்து பலன் பெற்றவர்கள், அவருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்தவர்களுக்கு தேவன் பாதுகாப்பை கொடுக்கிறார், பராமரிப்பை கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த பலத்தினாலே நாம் என்ன செய்கிறோம்? சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நாம் நடந்து பாலசிங்கத்தையும் வல்ல சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அந்த தைரியம் அவருடைய சட்டையின் கீழ் வருகிறவர்களுக்கு கிடைக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி நம்ம பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடும் பொழுது நடக்கிற காரியம் என்ன என்று சொல்லி சங்கீதம் 92:1 4 வசனம் வரைக்கும் பார்த்தால், கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே மது கிருபையையும் இரவிலே மது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள பெருகுகிறதா இருக்கிறது. ஏனென்றால் சத்துவாய் வருகிற அந்த சர்ப்பத்தை நாம் மிதித்து போடுகிறோம் அல்லவா? அதை போல பாலசிங்கத்தை போன்று வருகிற பிரச்சனையை நம்ம நீக்கி போடுகிறவர்களாய் மாறி விடுகிறோம். ஏனென்றால் செட்டையின் நிழலிலே நமக்கு என்ன கொடுக்கிறார்னா பலத்தை, சத்துவத்தை, கேடகத்தை கொடுக்கிறார். அந்த கேடகம்தான் ஆவியின் பட்டயமாகிய வசனம். அந்த வசனத்தை கொண்டு நாம் பிசாசை ஜெயிக்கிறவர்களாய் மாறுகிறோம், சத்துருவை ஜெயிக்கிறவர்களாய் மாறுகிறோம். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தாவே உமது செய்கைகளாயில என்னை மகிழ்ச்சியாக்கினேன். நம்மளுடைய பலத்தினால எதையுமே செய்ய முடியாதுங்க. ஆனால் கர்த்தருடைய செய்கைகளாலதான் நம்ம உலகத்துல நம்ம என்ன பண்ண முடியும்னா சத்ருவாய் வருகிற சதி நாச மோசங்களை முறியடிக்க முடியும். அதனால என்ன உண்டாகுது? கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினேன், உமது கரத்தின் கிரிய நித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். ஹல்லேலூயா. ஆனந்த சத்தமிடுகிற பாக்கியத்தை அவர் செட்டையின் அடைக்கலத்தின் கீழ் வருகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். இதை உணர்த்தும் வண்ணமாக ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார், தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம், அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா. ஆனந்தமே, அல்லேலூயா. ஆனந்தமே, அல்லேலூயா. ஆனந்தமே, அல்லேலூயா. ஆனந்தமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே, சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவோம். சாத்தானின் சகல வலிமை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு, சாத்தானின் சகல வலிமை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு.
ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆமென். கர்த்தருடைய செய்கையினாலே சத்துருவின் கிரியைகளை நாம் அழிக்கும் பொழுது ஆனந்தத்தால் நாம் நிரப்பப்படுகிறோம். மற்றவர்களையும் அந்த ஆனந்தத்திற்குள்ளாக நாம் அழைத்து வர அதே சீக்கிரத்திலே புறப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. God bless you.